வணக்கம், சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். நேற்று செகண்ட் ஷோ பார்த்தேன். அதுக்காண்ட ஃபர்ஸ்ட் டே எனக்கு டிக்கெட் கிடைக்கல. எனக்கு ரொம்ப ஃப்ரண்ட்ல சீட் கிடைச்சிது. ஆக்சுவலி பார்த்தா எனக்கு படம் ஒரு 80% டார்க்ல இருந்த மாதிரி இருந்தது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு ஒரு 30% கூட புரியல. நான் எந்த முடிவில் இருந்தேன்ட்டு இந்த படம் நல்லா இல்லைன்ற முடிவில் தான் இருந்தேன். அது என் ஃபால்ட்டும் கிடையாது, கிடைச்ச சீட் அப்படி இருந்தது. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தேன். படம் எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. துஷாரா விஜய் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தேனி ஈஸ்வர் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ். அப்போ நமக்கு ஒரு 70% எல்லாம் அன்ஃபெமிலியர் ஃபேஸஸ் மாதிரி தெரியுது. பட் இட்ஸ் நாட் அ சிங்கிள் நைட் ஸ்டோரி. சிங்கிள் நைட் ஸ்டோரி இல்லைன்ட்டு, பிகாஸ் there's a big flashback for about 15 minutes. ஸோ அப்படி நீங்கள் இது கிளைம் பண்ண முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்க்ரீன் பிளே. இதுதான் இந்த மாதிரி தான் படங்கள் பண்ணணும். அது ஓடல, அது நம்ம கையில் இல்லை. இப்போ நீங்கள் கேம் சேஞ்சரோ இன்னொன்னோ இல்லையோ இப்படி எல்லாம் பண்ணுறதோட இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப நல்ல பிரெயின் எல்லாம் வேணும். இவங்க படம் சித்தா பார்த்தோம் நாங்கள். சித்தாவில் ஆக்சுவலி ஒரு 4 ஹாலிவுட் படம் அது அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபில்மோகிராஃபியில். இதில் எதுவும் தெரியாது. டெஃபினட்டாக இவரெல்லாம் ஃபாரின் படம் பார்க்குற டைரக்டர்ஸ் தான். டெஃபினட்டாக எதான எங்கேயான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டெக்னிக் மேலே இருக்குது. ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. வெரி வெரி பியூட்டிஃபுல். ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளேன்ட்டு, இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி ஒரு சினிமா ஸ்டார்ட் ஆகிந்த லெட்ஸ் 1962 until ஒரு 2000 உங்களுக்கு என்ன படம் பார்த்தா நீங்கள் போயிட்டு ஒரு சின்ன குழந்தை கதை சொல்லலாம். உதிரிப்பூக்கள் பார்த்தா கதை சொல்லலாம். சிவாஜி கணேசன் எல்லா படம் பார்த்தா குழந்தைகளுக்கு கதை சொல்லலாம். இந்த மாதிரி படம் எல்லாம் நீங்கள் கதை சொல்ல முடியாது. இதுக்கு 1000 மெமரி வேணும், 1000 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்ட்டு சின்னதாக சொல்லிடலாம் தவிர அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே தான் கதை சொல்கிறாரு. அப்படி தான் நம்ம சூப்பர் டீலக்ஸ் வந்துச்சு. சூப்பர் டீலக்ஸில் அவர் வேறு டெக்னிக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. வேறு ஹாலிவுட் ஃபிலிமில் புதுசாக வந்த புது ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்கெல்லாம் அவங்க ட்ரை பண்ணார். அது தட்ஸ் அ வெரி குட் attempt. And Vikram and Vijay Sethupathi are very very dedicated actors. இப்போ விக்ரம்கெல்லாம் அப்படி பார்த்தா ரொம்ப பெரிய சம்பளம் கிடையாது. ஐ மீன் கம்பேர்ட் டு விஜய் அண்ட் கமல் ஆர் ரஜினிகாந்த். பாருங்க, அவங்க செலக்ட் பண்ற கதையில பாருங்க. தங்களான் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரோல். நீங்க தங்களான்ல அவரை போடுற காஸ்டியூம் எல்லாம் உட்காரும். அவர் கேரவான் இருந்தா கூட உட்கார முடியாது. அந்த மாதிரி காரணம் ரொம்ப நல்லா இருக்கு. தேனி ஈஸ்வரன் சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை, அப்போ கொஞ்சம் கிராமத்து படம் எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குட். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு எஸ்.ஜே. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் இந்த படம் தான். வேற எல்லா படத்துலையும் ஓவர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க எல்லா ஆக்டர்ஸு. இதில் கொஞ்சம் நார்மலாக பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சப்டியூடாக இருக்கு. ஸோ அது நல்லா இருக்கு. துஷாரா ரொம்ப நல்லா இருக்கு. அவள் ராயன்லேயே ப்ரூவ் பண்ணிட்டான். அவளால் நல்லா ஆக்ட் பண்ண முடியும். அவளான்னு சொல்லிட்டு அவங்களால நல்லா ஆக்ட் பண்ண முடியும்ன்ட்டு அவள் ப்ரூவ் பண்ணிட்டான். பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே, விளையாடு இருக்கா ஸ்க்ரீன் பிளேல அது. பட் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவருக்கு அவ்வளோ புரியாது. இப்போ எல்லாரும் நம்ம மாதிரியே அவ்வளோ டீப்பாக பார்க்கறதுக்கு வர மாட்டார். பட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாம் வரணும். ஏன்னா இப்போ படம் இது ஓடலைன்றதுனால இது நல்ல படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். பட் கூட்டம் இல்லை. பட் ஆக்சுவலி பார்த்தா இந்த படத்துக்கு ஹைப்பே கிடையாது. நீங்கள் பார்த்த போஸ்டர்ஸ் அவ்வளோ கிடையாது. சின்ன போஸ்டர்ஸ் தான் இருக்குது. பப்ளிசிட்டி கிடையாது. பெருசாக ஒன்றும் பெரிய பப்ளிசிட்டி எல்லாம் கிடையாது. பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தா ஒரு 70% ஆல் அன்ஃபெமிலியர் ஃபேஸஸ். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கதை இருந்தால் உங்களுக்கு விக்ரம் எல்லாம் வச்சிருக்குதெல்லாம் டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான பட்ஜெட்டாக இருக்கும். அந்த மார்க்கெட் பண்ணுறதுக்காக விக்ரமை யூஸ் பண்ணிருக்கு. நாட் ஓன்லி இது, அண்ட் விக்ரம் இஸ் the most dedicated of all the actors who are acting stars எல்லாம். லைக் விஜய் சேதுபதி, ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்கு. அந்த 2 சாங்ஸும்
நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன டச்சிங் எல்லாம் நல்லா இருக்கு. விக்ரம் அவங்க குழந்தைக்கு முத்தம் கொடுக்க போறாரு. அவ தூங்கிட்டு இருப்பான். ஸோ அவள் தொடக்கூடாது, ஏந்திச்சிடுவான்ட்டு இங்கே முத்தம் கொடுப்பான். அந்த மாதிரி சம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. ஃபைட் சீக்வன்ஸ் இல்ல ஃபைட் சீக்வன்ஸ் கெடுக்கல. இப்போ வேற படத்துல எல்லாம் பார்த்தா அடிச்சா அங்கே 8 feet போய் பறந்து விழுறாங்க, அந்த மாதிரி இல்லாம ஸோ நேச்சுரலா இருக்கு. பட் படம் கொஞ்சம் லெங்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி அவர் போய் அவங்க குழந்தை கதை கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. இதை இப்போ வர்ற ஃபிலிம்ஸ் எல்லாம் நீங்கள் கதை சொல்ல விடாமுயற்சி இருக்கட்டும், இது இருக்கட்டும், இந்த 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 மாதிரி கதையெல்லாம் ஈவன் இந்தியன் 2 கூட நீங்கள் கதையை சொல்லிடலாம். அதில் ஒன்றும் படத்தில் ஒன்றும் கிடையாது. பட் இந்த மாதிரி படம் எல்லாம் நீங்கள் கதை சொல்றது கஷ்டம். பட் உங்களுக்கு ரியலி அது தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இப்போ நானும் சினிமாவில் இருக்கிறேன். எனக்கு யாரானா நானும் ப்ரொடியூசராக தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு கிடைச்ச இதெல்லாம் எனக்கு நான் 4 வாட்டி பார்க்குறேன். எல்லாம் கேட்குறாங்க, 4 வாட்டி பார்க்குறீங்கன்ட்டு. எனக்கு இது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே கிளாஸுக்கு போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். போய் கற்றுக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்கூலிங் மாதிரி இது. எனக்கு ஒரு செமினாரு, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் எழுதுகிற செமினாரு, அந்த ஆங்கிளில் தான் நான் வந்து இந்த படம் நான் பார்த்தேன். கொஞ்சம் லெங்க் ஜாஸ்தி, பட் லவ்லி ஃபிலிம், ரொம்ப நல்ல படம். நான் 10க்கு ஒரு 8. இன்னும் என்ன பெட்டரா பண்ண என்ன பெட்டரா பண்ணிருக்காங்கன்ற நிறைய ஃபேமஸ் ஆர்டிஸ்ட போடல. அது போடாம இருக்குது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. நிறைய ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் பர்டிகுலரா காமெடி ஆர்டிஸ்ட் போடல. இந்த மாதிரி படத்துல எல்லாம் காமெடி ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணவே கூடாது. அவன் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா லைன் சொல்லி அப்படி இப்படி மூஞ்சி திரும்பி படமே கெடுத்து கப்பா கெடுவா. ஸோ அதனால ஃபெமிலியர் அன்ஃபெமிலியர் ஃபேஸஸ் தான் 80%. பட் அது அவங்கள நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் இங்கே ஆக்சுவலி ஹீரோ விக்ரம் விட்டா டைரக்டர் தான். அந்த ஸ்க்ரீன் பிளே தான் ஹீரோ, அந்த ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. கண்டிப்பாக பார்க்கலாம். பட் இதுக்கு என்ன தெரியல, பப்ளிசிட்டி வரல. ஈவன் தங்களான் ஓடல. விக்ரம் ஒரு 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 அபோவ் ஆவரேஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த படம் ஓடல நம்ம கையில் இல்லை. பட் கண்டிப்பாக இந்த படம் பாருங்க. ரொம்ப நாளைக்கு முக்கியமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஃபிலிம் டைரக்ஷன் படிக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு 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 3 வாட்டி பாருங்க, தப்பே கிடையாது.